சூப்பரு, தனுஷோட நடிப்பு சூப்பரு, கதை சூப்பராக கொண்டு போனார். கதையை அப்படியே கண்டினியூட்டி அடுத்தன்னு உட்கார வச்சுட்டாரு. ஃபைட் எதுவும் கிடையாது ஜாஸ்தி, தனுஷுக்கு ஃபைட் எதுவும் கிடையாது. நாகார்ஜுனா தான் அப்பப்போ ஹிண்ட் கொடுத்து கீ கொடுக்குற மாதிரி. ஆனால் படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். மோசம்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை படத்தில். உண்மையிலே திருப்தியான படம், சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த 2.25 மணி நேரம் சூப்பர். மியூசிக்கு சூப்பரு, பாட்டும் சூப்பரு. தேவையான இடத்துல தேவையானது வச்சுருக்காங்க. கசகசன்னு எதுவும் இல்லை, கத்துற அளவுக்கு விசிலடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. கிளைமேக்ஸில் அந்த ஒரு பாட்டு நீட்டாக இருக்குதுண்ணா. எதுவும் மோசம்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை படம். உண்மையில் சொல்கிற திருப்தியான படம், சந்தோஷமான படம். தேட்டரில் வந்து சந்தோஷமாக பார்க்கலாம். உண்மையில் சொல்கிறேன், ஜென்ரல் ஆடிஷன் சொல்கிறேன், தனுஷ் ரசிகனா சொல்லல. சரிங்களா? ஓகே ஓகே பார்க்கலாம். ஆனால் பார்க்கலாம், ஃபேமிலியோட வாங்க. நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. நான் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் அருமையாக இருக்குங்கண்ணா. ராஷ்மியா அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. தனுஷ் சார் ரொம்ப அருமையான நடிப்பு. இந்த மாதிரி நடிப்பை நாங்கள் பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அசுரனுக்கு அப்புறம் இந்த நடிப்பு அருமையான நடிப்பு. நாங்கள் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து எல்லா தனுஷ் படத்துக்குமே நாங்கள் எதிர்பார்ப்பு வைப்போம். அப்படி தான் இந்த படத்துக்கும் நாங்கள் ரசிகர்களாக வந்திருந்தோம். ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு 50 படம் நடித்து முடிச்சு உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து இவ்வளோ தூரம் இறங்கி சம்பவம் செய்யணுங்கிறது கிடையாது. ஆனால் இறங்கி செஞ்சுருக்காரு. அது அவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடையாது, உலக சினிமாவுக்கு செஞ்ச தியாகம். அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தையில். எல்லா படத்துலையும் ரசிகர்கள் கத்துன்னு கத்தி என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு படமாச்சு உட்காந்து அவங்க வந்து 3 மணி நேரம் நம்மளை திருப்தியாக ரசிக்கணுங்கிறக்காக எங்களாத்தையும் உட்கார வச்சு கண் கலங்க வச்சுட்டார் தனுஷ் சார். உண்மையாலுமே அடுத்த விருது, தேசிய விருது கண்டிப்பாக எடுத்து வச்சுக்குவாங்க. அவர் சொன்னதை வந்து எந்த மேடையிலுமே வந்து இவ்வளோ வந்து வீராப்பாக வந்து வாய் விட்டதே கிடையாது, வாய் விட்டுருக்கிறாரு. அவர் ஆத்மார்த்தமாக வந்து அதை நேசிச்சங்காட்டிக்கு தான் அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அவர் மேடையில் அப்படி பேசினாரு. அந்த பேச்சு வந்து உண்மை அப்படிங்கிறது படம் பார்த்து எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிப்பு. அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னம்னா ஹாலிவுட் ஹீரோ லெவலுக்கு அவர் போயாச்சு. அதான் மறுபடியும் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. தமிழ் சினிமாவுக்கு இனி ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே சிவாஜி, ஒரே எம்ஜிஆர், ஒரே ரஜினி, ஒரே கமல், ஒரே ஒரு இளைய தளபதி. இளைய தளபதி துப்பாக்கிய தப்பான ஆளுகிட்ட கொடுத்தாரு, எங்க ஆளுகிட்ட கொடுத்துருக்கோணும். அது வந்து தப்பு பண்ணிட்டாரு அவரு. தலைவா தளபதி, அடுத்த துப்பாக்கி வந்து இவருதான், பாத்துக்கோங்க. எங்க அண்ணனை யாரு வேணா என்ன வேணாலும் சொல்லலாம், ஒரு செங்கலை கூட புடுங்க முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி தான் எங்க அண்ணன் யாருன்னா நடிப்போட நடிகர் கிடையாது, நடிப்பினோட அசுரனும் கிடையாது, நடிப்பினோட அரக்கன் எங்க அண்ணன். இப்போ படத்தை போய் பாருங்க, பிச்சைக்காரன் கிட்ட போட்டு எந்த அளவுக்கு நடிச்சிருக்காருன்னு பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நடிகணும் ஒரு குத்தம் சொல்கிறீங்கன்னா நீங்களாம் மனுஷனா எத்தனை பேர்த்த ஏற்றி விட்டுருக்கிறாரு எங்கள் அண்ணன். எவனாவது வந்து காலில் வந்து பிடிச்சிருக்கீங்களா? காலை கூட பிடிக்க வேணாம், நல்லா இருக்கீங்களா, பார்த்தீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஏதோ பேசுனீங்களா? ஒன்றும் இல்லை, முன்னாடி விட்டு பின்னாடி போய். எப்பயுமே இந்த உலகத்தில் எப்படின்னா முன்னாடி குத்த மாட்டானுங்க எவனுமே, பின்னாடி தான் குத்துவானுங்க. நம்ம தூக்கிட்டு ஆளுக தான் குத்துவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆள் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாருன்னா அது பொறுத்தவரை எங்கள் அண்ணன் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன். தனுஷ்னா தனுஷ் மட்டும்தான். படம் நல்லா இருக்குண்ணா, நிஜமாக நல்லா இருக்குங்க. பிச்சைக்காரன் கெட்டப்பில் வந்து இந்த அளவுக்கு நடிப்பாரான்னு சத்தியமாக, நான் தனுஷ் ரசிகர் தான், இந்த அளவுக்கு நடிப்பாரான்னு தெரில. ஆனால் கிளைமேக்ஸுன்னு கொஞ்சம் லைட்டாக வந்துருச்சு கண்ணில், அந்த அளவுக்கு இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்கிறாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே பார்க்கலாம், குடும்பத்தோடையும் பார்க்கலாம், ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இருக்கும் நல்லா இல்லையா, தலைவர் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, அந்த அளவுக்கு நடிச்சிருக்கா. ஒரு நடிகை உச்சத்தில் இருக்க நடிகர் வந்து இப்போ வந்து இறங்கி இந்த மாதிரி நடிச்சிருக்காருன்னா அப்போ தெரிஞ்சுக்கோங்க, இந்த அளவுக்கு நடிச்சிருக்காருன்னா பரவாயில்லங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களோட விருப்பம் என்னமோ அதை நீங்கள் சொல்லுங்கள். மற்றபடி வந்து பாருங்கள், யாரும் உங்கள் கையை பிடிச்செல்லாம் இழுக்க மாட்டாங்க. சரிங்களா? பாருங்கள், படத்தை பாருங்கள், பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். எனக்கு பொறுத்தவரை தனுஷ் ரசிகனா சொல்லலாம், நல்ல மனுஷனா சொல்லலாம். அந்த மனுஷனுக்காக இந்த மனுஷன் சொல்கிறேன், நல்லா இருக்கு படம், பாருங்கள். படம் நல்லா இருக்குண்ணா, நடிச்சிருக்காரு. நான் ஒவ்வொரு படத்தில் சிறந்த நடிகர்ன்றதை வந்து எப்பயோ நிரூபிச்சிட்டாரு. 3வது படத்தில், 4வது படத்தில், 2வது படத்திலே நிரூபிச்சிட்டாரு. இன்றைக்கி ஒரு மிக சிறந்த நடிகன்றதுக்கு மறுபடியும் இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அசுரன்லாம் இருக்குது இந்த படத்தில். இந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார கேரக்டர் நடிச்சிருக்காரு, சிறப்பாக நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. உலக நாயகன்ற ஒரு பட்டத்தை வந்து இவருக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நடிப்பு, சிறப்பான நடிப்பு. தலைவர் மென்மேலும் மெருகேறிட்டே இருக்காரு. அடுத்தது எல்லாருமே வந்து தலைவரோட டைரக்ஷன், 4வது படம் டைரக்ஷன். இட்லி கடைக்கு வெயிட்டிங். அக்டோபர் 1 ஆயுத பூஜை திருவிழாவோட சேர்த்து இட்லி கடை திருவிழாவும் நடக்குது. கண்டிப்பாக